பேசியா? மச்சான் இருடா. ஏங்க அதான் ஒன்றும் ஆகல, இப்போ எதுக்கு கத்துறீங்க? என்னங்க இவ்வளவு அசால்ட்டா பேசுறீங்க? சரி வேற என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? சாரி கேளுங்க. சாரியா? காலங்காத்தால அவன் இந்த டென்ஷன்ல இருந்தா போவியா? ஏய், நில்லுங்க. ஏய். ஆமா ஆமா. ஏய் இரு. ஆ இது ஆபீஸ் வர டைமா? வர வழியில லேட் ஆயிடுச்சுடா. சரி சரி, உள்ள புது மேனேஜர் வந்துறாங்க, போய் விஷ் பண்ணு. சரி சார், குட் மார்னிங். நீயா? நீயா? குட் மார்னிங் மேம். இந்த ஆபீஸ்ல தான் நீ வேலை பாக்குறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மேம் கரெக்டாக தானே மேம் இருக்கு? கரெக்டா தான் இருக்கு. ஆனா நீ சாரி சொல்லு, உன் டிசைன் அப்ரூவல் பண்றேன். சொல்ல மாட்டியா? கார்த்தி, சொல்லுங்க மேம். கார்த்தி, சஞ்சய் கொடுத்த டிசைனை பாருங்களேன், எவ்வளவு கேவலமா மட்டமா இருக்குன்னு. இந்தாங்க, இதை நீங்க ரீவொர்க் பண்ணிட்டு வாங்க, போங்க. மேம் நல்லா தானே மேம் இருக்கு. கார்த்தி, சொன்ன வேலை பாக்குறீங்களா இல்ல வேற ஆபீஸ பாக்குறீங்களா? இல்ல மேம், ரீஒர்க் பண்றேன். போங்க. மச்சான் நேற்று உனக்கு சம்பள பணம் எவ்வளோடா வந்தது? வழக்கு போல தான்டா, 25,000 ரூபாய். எனக்கு 20,000 தான்டா வந்தது. அந்த மேனேஜர் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் என் சம்பள பணத்திலே கையை வச்சிட்டா. நாளைக்கு ஆஃபீஸ் லீவு தானே, அவள் வண்டியை என்ன பண்ணுறா? டேய் 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 சஞ்சய், நில்டா ஒரு நிமிஷம். டேய் உன் ஈகோ தனத்தில் விட்டுட்டு ஒரு சாரி கிட்ட மேட்டு முடிஞ்சிடும்டா. என்னது, நான் போய் அவகிட்ட சாரி கேட்குமா? அந்த வண்டியை தெரியாம இடிச்சது தானே இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கா. சார் கண்டிப்பா நாளைக்கு நான் ப்ரொசீட் இன்னைக்கு அந்த வண்டியை நான் பண்றேன் பாரு. டேய் என்னடா சத்தம் அது? டேய் கத்தாம வந்த வேலையை முதல்ல பண்றா. ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப், ஹலோ ஆம்புலன்ஸ், இங்க உடனே காதுல அம்மா அம்மா, இங்க பாருங்கம்மா. வண்டிக்கார எஸ்ட் போயிட்டாங்க. நீங்க எதுவும் பயப்படாதீங்க, ஆம்புலன்ஸ் கால் பண்ணிக்கோ, நீ வந்துருங்க. இப்போ பரவாயில்லையாமா? பரவாயில்லம்மா. இங்க எது கூப்பிட்டீங்க? மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். நீங்கள் மட்டும் சரியான டைமில் ஆம்புலன்ஸை கூப்பிடலன்னா என் அம்மாவுக்கு என்ன இருக்குன்னே தெரில. சாரி மேம், அன்றைக்கி என் மேலே தான் தப்பு. நான் தான் ஃபோர்ட் பேஸ்டே வந்து உங்கள் வண்டியை அடித்தேன். ஆனால் எனக்குள்ளே இருக்க ஈகோ சாரிங்கிற வார்த்தையை சொல்லவில்லை. ஐம் ஸோ சாரி மேம். நானும் உங்கள் சம்பள பணத்தெல்லாம் பிடிச்சிருக்க கூடாது. நானும் அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் பிரதர். இனிமே நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த ஈகோவும் வேண்டாம், சரியா? சரி சிஸ்டர்.